சண்டே மட்டன் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் சாதத்து கூடயும் சாப்பிட்லாம், இல்லை ரசம் சாதம் போட்டு கூட சைட் டிஷ்ஷை வச்சு சாப்பிட்டிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குங்க. சரி, எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? குக்கரில் 1 கிலோ மட்டன் எடுத்துருக்கேன். இதுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அதாவது இந்த மட்டன் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். இல்லை உங்கள் மட்டன் எப்படி வேகணும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அந்த டைம் வரைக்கும் வச்சுக்கோங்க. நிறைய மட்டன் வேகிறதுக்கு லேட் ஆகும். எனக்கு 5 விசில் கரெக்டாக வெந்து வந்துருச்சு. இதை எடுத்து ஓரம் வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு கொரகொரப்பாக இல்லை நைஸாக எப்படி வேணாலும் அரைச்சிக்கோங்க. கூட ஒரு கொத்து கறிவேப்பிலை, 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. இந்த மசாலா தான் இதுக்கு ஹைலைட். அடுத்ததாக கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கலாம். இது கூட சோம்பு கிராம்பு மட்டும் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக வெங்காயம், ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே மஞ்சத்தூளும் கொஞ்சமாக கல்லுப்பு இதை சேர்த்திங்கன்னா சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிடும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். ஏற்கனவே நம்ம மட்டனில் சேர்த்துருக்கிறதால இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ இந்த எண்ணெயிலே நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வதக்கிக்கோங்க. ஏன்னா எல்லாமே பச்சையாக இருக்கிறதால வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக 2 டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். நல்லா காரமாக இருக்கும். இப்போ இது கூடவே 2 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் வேக வச்சிருக்க மட்டன் தண்ணியோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. நல்லா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. இப்போ கடைசியாக கொத்தமல்லியும் கறிவேப்பிலையும் சேர்த்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட்டு மூடி போட்டு மறுபடியும் ஒரு 15 நிமிஷம் வைக்கிறேன். நல்லா திக்கான மட்டன் கிரேவி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.